Glory to God. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். சோர்ந்து போகாமல் இருக்கணும், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண முடியும்? அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அதுல ஒரு உவமையா சொல்லியிருக்காரு. ஒரு பட்டணத்துல என்ன பண்றாங்க, ஒரு நியாயாதிபதி இருந்தாரு. அவர் என்ன பண்ண மாட்டாராம், மனுஷனை மதிக்க மாட்டாராம், கடவுளை வணங்க மாட்டாரு. கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னா முட்டாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இருந்தாரு. அந்த நியாயாதிபதி கிட்ட ஒரு விதவம்மா என்ன பண்றாங்க, ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க, அவன் திரும்ப கொடுக்கல. அதனால அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, சொல்றாங்க, அப்பா நான் அது மாரி கடன் கொடுத்தேன், அவன் திரும்ப கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போய் சொல்றாங்க. அவன் தான் யாரையும் மதிக்க மாட்டான். இந்த அம்மா போமா, நாளைக்கு வாமா, சும்மா சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் நான் சாயந்தரம் வாமா, காலையில வாமா, சாயந்தரம் வாமா, காலையில வாமா, அப்படி என்ன பண்றாரு, சொல்லி 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 அனுப்புறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த விதவ அம்மா தொடர்ந்து போய் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த நியாயாதிபதி என்ன பண்றாரு தெரியுமா, என்ன இந்த அம்மா நம்ம சும்மா சொன்னோம், ஆனா இது வருதே, காலையிலயும் சாயந்தரம் காலையிலயும் சாயந்தரம் தொடர்ந்து வருதே அப்படி சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும், நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயத்தை என்ன பண்ணாரு, விசாரிச்சு வாங்கி கொடுத்தாருன்னு இந்த வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. எங்க சபையில கூட ஒரு அம்மா அப்படிதாங்க இருந்தாங்க. ஒரு மனுஷன் 50,000 ரூபாய் அந்த விதவை அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அந்த அம்மாவை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லும், பாஸ்டர் அம்மா இந்த மாதிரி 50,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. நான் அதை என்ன பண்ண கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை வச்சுதான் எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. அதை வச்சுதான் பழப்பு நடத்தணும், குடிக்கவே மாட்டேன்றாங்க. அந்த ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க, வாங்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து காலைல மாலைல என்ன பண்ணுங்க, உட்காந்து வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் தொடர்ந்து கேளுங்க, காலையிலயும் சாயந்தரம் காலையில விடாம போய் கேளுங்க. அவர் கண்டிப்பா அந்த காசை என்ன பண்ணுவாரு, கொடுத்துருவாரு. நாங்களும் என்ன பண்றோம், ஜெபம் பண்ணிக்கிறோம், நீ தொடர்ந்து போய் விடாம கேட்டுக்கினே இருமா அப்படின்னும். அதே மாதிரி உண்மையா எங்க சபையில நடந்துச்சுங்க. நான் சொல்லி அனுப்புனா அந்த அம்மா அதே மாதிரி போய் கேட்டாங்க. அந்த 50,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷன் கொடுக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப அவரு கொடுத்துட்டாருங்க. உண்மை சம்பவங்க இது. அது போல நீங்க கூட ஜபத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? யாருக்கிட்டனா கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்காம இருக்கிறாங்களா? இல்ல உங்களால கொடுக்க முடியலையா? ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, காலையிலயும் சாயந்தரம் காலையிலயும் சாயந்தரம் என்ன பண்ணுவோம், ஒண்ணு அவங்கள போய் கேளுங்க. நீங்க கடன் கொடுத்துருந்தா கொடுக்கறதுக்கான வழிகளை ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கொடுக்கணும்னு என்ற எண்ணத்தோடு என்ன பண்ணணும், நம்மளும் வாங்கணும். அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க செத்து போயிடலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க கேட்கக்கூடாதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணவே கூடாது. அதனால நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அது திரும்ப அவங்க கிட்ட என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அது பெரிய பெரிய தப்பு. பரலோகத்துக்கு நீ போகவே முடியாது. ஆண்டு சொல்றாரு என்ன தெரியுமா, கடன் வாங்காது இருப்பாயாக. கடன் கொடுக்க சொல்றாரு, கோசம் வாங்காதன்னு சொல்றாரு. கடன் நீ வாங்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடணும். அடுத்தவங்க பொருள் நம்ம ஏமாத்தவே கூடாது. அது போலதான் ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணணும், இரவும் பகலும் அந்த விதவமா போய் தொந்தரவு பண்ணினே இருந்தது. அதுக்கு நல்ல ஒரு விடுதலை தந்தாரு. இது போல நாமளும் நம்ம குடும்பத்துல உனக்கு என்னென்னலாம் வரலையோ அப்போ ஆண்டு சமூகத்துல நீ போ, ஓடி காலையில சாயந்தரம் அழுவுங்க. படிப்பு வரலையா, கல்யாணம் நடக்கலையா, வீடு கட்ட முடியலையா, உனக்கு எதிராக செயல்படுறாங்களா, நீங்க ஆண்டு சமூகத்துல போய் உங்க வீட்டுக்கார குடிக்காரா இருக்கலாம். எந்த காரியங்களானா ஆண்டு சமூகத்துல போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வாரத்துல இந்த மாசத்துல இதை கேட்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏசப்பா செய்வார். எங்க வாழ்க்கையில உண்மையா செஞ்சாருங்க. நீங்களும் நம்புங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அவருக்கு பாடுகள் வரும்போது கூட போய் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அப்பதான் ஆண்டவர் அவருடைய பிதாவானவர் அவரை அந்த பாடுகள் மத்தியில இருந்து தாங்கினார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாம ஜெபிக்க
கர்த்தர் உதவி செய்வீராக. தூக்கத்தின் ஆவி எடுத்து போடுங்க, பலவீனத்தின் ஆவி எடுத்து போடுங்க. ஆண்டவரே உம்மிடத்துல செபிக்கும் போது ஆண்டவரே நீங்க அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற தேவன். இடவிடாம செபிக்க, சொந்து போகாம செபிக்க நீங்க உதவி செய்யும் போது ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வீங்க, அதிசயத்தை செய்வீங்க அப்பா. ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனியாச்சும் உம்மிடத்துல செபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். தூக்கத்தின் ஆவி எடுத்து போடுங்க, அவிவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஜெபித்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.